ப்ரோ நல்லா இருக்கு மூவி, எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ. குட் மூவி. அல்லு அர்ஜுன் யாரோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது ப்ரோ. பாட்லிக்கு நீங்கள் நல்லா லீட் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் ஃபேமிலியோட. ஆமாம், கதை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இவரோட பேசணும் அப்போ தான் கேட்டுருந்தாரு. ஆக்சுவலி மூவி எந்த ஒரு லேகும் இல்லாமல் நல்லா தான் போச்சு. ரன்னிங் அவசரம் போனது பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியல. ஏன்னா மூவியோட டியூரேஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு டைம் போனது பெருசாக தெரியல. மற்றபடி ஆக்டிங் எல்லாருக்குமே சூப்பராக இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா தான் இருந்துச்சு. மெயினாக அந்த சந்திரமரம் கடத்தல் அந்த சீன்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் பார்ட் 1 பார்க்கல, பார்ட் 1 பார்க்காம தான் வந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் நல்லா தான் இருக்குது சார், நல்லா இருக்குது சார். பார்க்கறதுக்கு ஸ்டோரி வந்து நல்லா இருக்குது. எதுவும் போர் அந்த மாதிரினா இது ஆகல. ஸ்டார்டிங்கில் ஹாஃப் டைம் வரைக்கும் கொஞ்சம் இதே இருந்துச்சு. ஹாஃப் டைம் மேலே ஸ்டோரி சூப்பராக இருக்குது. வில்லன் அந்த பழசு இதே மாதிரி அதே மாதிரி தான், கொஞ்சம் மாறி இருக்கு. ஆமாம், ஆக்டிங் மாறி இருக்கு. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் சரியா இருக்கு, வந்து பாருங்க. இது பார்ட் 1க்கு பார்ட் 2 சரியான ஹிட். பார்ட் 3 வரன்றாங்க, எப்படி இருக்கும்னு தெரியல. சூப்பரா இருந்தது. படம் பார்ட் 3 வெயிட்டிங். சூப்பரா சரியான செய்கனா, சரியா இருந்தது. வில்லன் பகத் ஃபாசில் தானா, மரண மாசம் அவரு. மியூசிக் எல்லாம் நல்லா இருந்ததுடா. பாட்டுலாம் நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா, ஓரளவுக்குண்ணா. ஓகேடாண்ணா. டைரக்ஷனும் அல்லு அர்ஜுனும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. 4 ஹவர்ஸ்ன்றாங்க படம். ரொம்ப 3.5 மணி நேரம். ஆக்சுவலாக நான் நைட் டியூட்டி பார்த்து வந்திருக்காங்க. கொஞ்சம் டல்லாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் தூக்கமே வரல பாருங்க. நைட் டியூட்டி பார்த்து வந்தாலும் அந்த அளவுக்கு அந்த எடுத்துட்டார் படம். சூப்பராக இருக்குது. 3வது பாட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. 3வது பாட்டு. ஆமாம், 80 3வது பாட்டு. அதான் எப்படி இருக்கு? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்கும்போது ஃபேமிலியோட பார்க்கலாம். ஹீரோயின் ரோல் எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஃபர்ஸ்ட் பாட்டோட இப்போ சூப்பரா இருக்கு. இன்னும் ஃபர்ஸ்ட் பாட்டோட இப்போ புருஷ வந்து பொண்டாட்டி இதுவான மாதிரி அவ காமிக்கிறப்ப ரியாலிட்டில அப்படி இருக்கணும்னு சொல்லுதா, இல்ல அப்படி இருக்கிறது நல்லா இருக்குமா, இல்ல கம்பீரமா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்கு. படமா பார்த்தா ஓகே. ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா இருக்கு. பகத் ஃபாசில் மட்டும் அவரு எல்லாமே சூப்பரா இருக்கு. படம் எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ஹிட்டா? கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ. எல்லாரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. கதை வந்து எப்படி சொல்றதுன்னா இருக்குது. பட் ஆனால் கதையை வந்து அந்த மாஸ் சீன்ஸ்லாம் நல்லா இது பண்ணிருக்கு, நல்லா ஏற்றி விட்டுருக்கு. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக இருந்தது. நல்ல ஸ்பீடு இருந்தது. பகத் ஃபாசில் மெயின், அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் வர்றதுனால தான் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுது. அவருக்காக தான் வந்ததே ஆக்சுவலாக படம் பக்கா. அல்லு அர்ஜுன் நல்லா பண்ணியிருந்தார். ஆனால் பகத் ஃபாசில் அவர் டஃப் கொடுத்ததுனால தான் அந்த படம் வந்து ஒரு நல்ல సూపర్ ఉంది అసలు. యాక్టింగ్ మాత్రం సూపర్ అసలు. మొత్తం ఓవరాల్ సినిమా సూపర్. హైదరాబాద్ సినిమా అయితే చాలా బాగుంది. ఇంట్రడక్షన్ కూడా చాలా బాగుంది. అండ్ ఇంటర్వెల్ అయితే చాలా ఎక్సలెంట్ ఉంది. అసలు బ్యాక్గ్రౌండ్ మ్యూజిక్ కూడా చాలా బాగుంది. అండ్ ప్రీ క్లైమాక్స్ అయితే చాలా డిఎస్పీ బాగా కొట్టాడు. అండ్ జాతర క్లైమాక్స్ ఇస్ ద మెయిన్ ప్లాట్. అండ్ చాలా బాగుంది. டெஃபினெட்லி చూడొచ్చు, செகண்ட் டைம் கூட చూడొచ్చు. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்ஸ். சினிமா ரேம்ப் ப்ரோ, வேற லெவலு. ஒரு சீனு கிளைமேக்ஸ் தான் எப்படி இருக்கு தெரியுமா? வேற லெவல். ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் இருக்குது, புடவை கட்டிக்கிட்டு. எப்பா எந்த படத்தை இது வரைக்கும் பார்க்கல நாங்கள். அந்த அளவுக்கு இருக்குது. வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. ஆக்சுவல் லேக் இல்லாமல் போச்சு. ஃபஸ்ட்டு சீன் இந்த ஃபகத் ஃபாசில்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ரஷ்மிகா மந்தனா அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க டான்ஸ் மூமெண்ட்டு சரி, அந்த இது ரொமான்ஸ் சீன் சரி, எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஹாஃபில் வந்து மோஸ்ட்லி இந்த ஜெகதீஷ் பாபு காட்டுவாங்க. அப்புறம் ஓவரால் கடைசியில் வந்து சென்டிமெண்ட்டை காட்டி முடிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓவரால் வந்து படம் வந்து கொஞ்சம் லேக் ஆச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஏன்னா 3.5 hours போகுது. அது கொஞ்சம் பொறுமையாக தான் உட்காந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு படம் பார்த்த மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம அல்லு அர்ஜுனுக்காக வந்து பார்க்கலாம் படத்துக்கு வந்து. மியூசிக் வந்து நல்லா தேவிஸ்ரீ பிரசாத் நல்லா போட்டிருக்காரு. நல்லா டான்ஸ் மூமெண்ட்டு, அந்த ரொமான்ஸ் சாங்கு, அந்த சீலியில் வர சாங்லாம் நல்லா போட்டிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.